மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த மணியே அடியும் அணிகழகே அழுகாதவர்க்கு பிரியே பிரிந்து வந்தே அவள் பெருவிருந்தே பணியே நீ ஒருவரை உன் பத்ம பாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி
கண்ணப்பாடி அலை கடந்து வாழ்ந்தாடும் காரி அடுத்த காலையாய் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவரா தனி கருணை காவிரி இடமெல்லாம் நிறுத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாம் எல்லோருக்கும் பேச வந்த கண்மணியே வந்ததே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி Thank you.
அவருக்கு 2 பொண்டாட்டி. அதே மகன் முருகன் இருக்காரு, அவருக்கு 2 பொண்டாட்டி. இன்னைக்கு தெய்வமா வச்சு கும்பிடுறாங்க விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுக்கு மொத்தம் 3 பொண்டாட்டி. அவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டலாம். நம்ம தப்பு இல்லையா? அனைத்து உலகளுக்கும் அன்பு சாட்சி பெருமக்களுக்கும் அறிமுக லாபங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால மசியர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலை விடுதலுக்கும் எனதமை விவசாய பெருமை மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவுக்கு கடமை உணவோடு வந்திருந்து காவல்துறை புரிவதற்கு ஐயா காவல்துறை ஐயர்களுக்கும் உட்காருக்காரு. ஆமாக்கா உட்காரு. எங்க மாம்சு எங்க போறீங்க? பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஏங்க எங்களுக்கு தெரியாதாது யாரு? உட்கார் அங்க உட்கார் சார் உட்கார். நம்ம சாப்பிட்டோம்ல ஓட்டல இல்ல அப்ப இடையடிச்சு அந்த மாதிரி அடிய போ உட்கார் போ உட்கார் போ சார் போ. உன்னை பார்த்தா கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இதே மாதிரி 50 பேர் இருக்காங்க. உன்னை மாதிரி 50 பேர் அங்க இருக்காங்க. ஆமா ஆமா இல்ல நம்ம சொந்தக்காரங்க. உட்கார் 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 சார் உட்கார். அண்ணா நீங்க போங்க போயிட்டு வாங்க போங்க 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 பார்த்துக்கே போறீங்க. நல்ல நல்ல நாங்க ஓட்டுறோம். நீங்க போயிட்டு வாங்க போங்க எல்லாம் அப்படியே போங்க. அப்படியே நம்ம ஊர் அப்படியே பின்னாடி உட்காருங்க. முன்னாடி யாரும் வந்துடாதீங்க. எல்லாம் முன்னுக்கு வந்து பழகமா ஏமா எல்லாம் பின்னாடியே போறீங்க. அங்க வளரான கைகாட்டி பஸ் ஸ்டாப்ல நின்று பார்க்கும் போது எத்தனை ஆட்ட ஆச்சு பிள்ளைங்க. சரி இந்த பிள்ளைங்க நாடகம் பார்க்க வரணும் பார்த்தா என்ன அங்க போயிட்டுங்களா? போயிட்டு வாங்க போயிட்டு பையன் வாங்க போங்க. அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் பாசமொழி எங்களது கட்டளை ஜெகநாத நாட கலைக்குழு சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம்.
திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா வடநாடு கைகாட்டு சம்பந்தி நம்ம குடிகாட்டு வரக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் அள்ளி அள்ளி கொடுக்கும் விநாயகர் பெருமாள் திருவிழா போட்டு சிவரங்கப்படி அற்புதமொழி சிங்கார கைவிட்டு எங்களது அதாவது சண்டிகை புகழ்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மாசூரி அன்புமாமா கட்டைப்பட்டு சேர்ந்த ராஜ நடிகராக கலந்து கொண்டிருக்கும் எங்களது கட்டைப்பட்டு சேர்ந்த ஜெகநாதன் நாடக கலைக்குழு சார்பாக எங்கள் கலைக்குழப்பட்டது சத்தியவான் சாவித்திரி என்ற நாடக சிறப்பாக நோக்கிருக்கிறது. இந்த நாடகத்தை பங்கேற்க வருகிறார் செந்தில் தேவநாட்டி தென்னம்பு நாட்டு வரும் மாசூரி அன்புமாமா ஜெகநாதன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்க முன்னால் சத்தியமாக கற்றுக் கொண்டிருக்கிறார். சத்தியமே உலகம் சமநிலை பெற வேண்டும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக Thank you.
அவர் பக்க விடுமுறை ஆடு அன்பு தம்பி அருள்குமார் விடுமுறை ஆடு பேப்போசிப்பார். சாப்பாடு நல்ல விளையாடு எங்களுக்கு சாப்பாடு சிறப்பாக அமைத்து கொடுத்த ஹோட்டல் உரிமையாளர் அதாவது மகனார் கைகேட்டில் வந்து சிறப்பாக நல்ல ஒரு
அவர்களை சாப்பாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் MMS மாணிக்கம் ஹோட்டல் அவர்கள் சிறப்பாக சாப்பாடு ஏற்படுத்தி கொண்டார்கள். அது எந்த ஒரு குறைபாடு கற்றுக்கொண்டு இந்நாடகத்தில் ஒரு நாடக விளிம்பரம் சிறப்பாக அமைய வேண்டும். முக்கியமாக ஒளி சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் கையாளம் காதுகுத்து தேர் திருவிழா பூப்பு நீரார் விழா புதுமை விழா எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுக்கும் ஸ்ரீ குமரன் ஆடியோ சிவனம் வலசுபட்டி குமரா நாடகத்தில் ஆடல் அழகு அபய சுந்தரி நாட்டிய நாயகன் வரும் எங்கள் காரைக்குடி சாலை நாளை டான்ஸ் கொலமாமத யானையை நம்பலாம், கொல்லுவேங்கை புலியையோ நம்பலாம். ஆனால் ஆமா அழகப்பா மாதரை நம்பினார். கந்தனா பாட்டு பாடல் இந்த நாடகத்திலே வந்து எத்தனையோ பட்டிக்காரன் நான் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி ஒரு வித்தியாசமான பட்டிக்காரன் வந்து இன்னைக்கு நிறைய டான்ஸ்காரன் பிள்ளைகள் சும்மாவா இல்ல உண்மை அருமையான பாட்டு. சந்திரபாபு நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு பாட்டை அவரே சொந்தமா எழுதி பாடின பாட்டு. அருமையான ஒரு பாட்டு. இந்நாடகத்தில் அடிய சின்னவன் பொடிய மனுஷன் கலை உலக வல்லவன் கருவூரத்தில் சுப்பராமன் பொண்ணு ஆண்டாங்க. தம்பி ஆமா சுப்பராமன் சொல்லிட்டேன். ஆமா எல்லாத்துக்கும் பேரையும் சொல்லும் போது கொஞ்சம் பாட பாடினேன். ஆமா உனக்கு ஒரு சின்ன பாட்டு பாடிட்டேன். பிறந்தோம் என்பது முகமுறையா என்பது மாமா கட்டிக்கார மாமா எனக்கு ஒண்ணு வருத்தமே கிடையாது. எப்படி ரொம்ப சந்தோஷம். சரி இந்த பாட்டு வந்து எனக்காக நீங்க பாடுறீங்க சொன்னா உண்மையில ஒரு கால சம்பளம் 500 சேர்த்தே வாங்கி தரேன். வாங்கி என்ன காரணம் இல்ல இந்த பாட்டுக்கு நடிச்சவர் யாரு இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர் நாயகன். ஆமா அதே மாதிரி இந்த படம் வந்து என்ன படம் நீர்க்குமிழி. அதே மாதிரி வந்து இந்த பாட்டை எழுதி வச்சவர் கவிஞர் கண்ணதாசன். இந்த பாட்டை பாடினவர் சீர்காழி கோவிந்தராஜன். ஆமா இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். ஆமா ஆனா இந்த ஒரு பாட்டுக்குள்ளே எல்லாருமே அடங்கி மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. ஆமா சார் இப்ப நீங்க பாடுறீங்க நான் போயிருவேண்டா நான் சொல்ல விரும்பல. அருமையா பாடுறீங்க நல்லா இருக்கு இன்னைக்கெல்லாம் வந்து காலம் ரொம்ப கம்ப்யூட்டர் கம்மா போட்டு போகலாம். அந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போல மாப்பிள்ள அப்படி ஆயில் நீங்க வைக்க நீங்க வச்சா தாங்க நல்லா இருக்கு. எனக்கா அப்ப நீங்க நான் காலைல பார்த்தலாமா? சரி மாப்பிள்ள என்ன ஒரு காரணம் இன்னைக்கு நடக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து எங்க பார்த்தாலும் இப்படிதான் மாப்பிள்ள எல்லா ஊரும் நாடகம் வைக்கிறாங்க. நானும் போய் ஒரு ஊர்ல போய் நாடகம் அட்டவான்ஸா வாங்கிட்டேன். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மகமாயி நாடகம் வைக்கணும்னு சொல்லி அட்டவான்ஸா வாங்கிட்டு வந்துட்டேன். அட்டவான்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஊர் நாட்டம் என்ன சொல்றாரு, தம்பி 7 கரகத்தை வச்சு சாமி அழைச்சு கும்பலே சாமி ஆடணும் அந்த மாதிரி நாடகமா பார்த்து வைக்க அப்படின்னாரு. மகமாயி நாடகம் வைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. நாடகம் ஆரம்பிச்சு பப்புன்னு அடிச்சு முடிஞ்சது. அப்புறம் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தாங்க. அப்புறம் அகத்தியர் வந்தாரு. அப்புறம் சின்ன பெரிய வந்தாங்க. சாமி அழைக்க ஆரம்பிச்ச பாருங்க. சாமி அழைக்க ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் கூட சாமியே வரல. அந்த ஊர்
முடியாது ஒருத்த கூட சாமி ஆடாம இருக்காங்களே இந்த கரகத்தை எடுத்து ஆடி வந்தாமல் நம்ம ஊர்ல காலைல காசு வாங்க முடியும் இல்லாட்டி முடியாது அப்படி ஒடி எனக்கு ஒரே கவலை சரி அப்புறம் பார்க்கிற மாப்பிள்ள நாங்க வெளியே போய் சாமி வாங்கி சாமியே வரலங்க காலையில மணி 8 மணி ஆச்சு சரி பொழுது கிளம்பிருச்சு ஒருத்தர் கூட சாமி வரல கடைசியில பாருங்க கடைசி கூட்டத்தில் உட்கார்ந்தவரு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரோ திடீர்னு சாமி எழுந்து ஆடி வந்த 7 கரகத்தை எடுத்து அப்படியே மாமா கையில கொடுத்தாரு சரி கடைசியில ஆடி வந்தது யாரு தெரியுமா இல்ல சந்தோஷப்பட யாரு தெரியுமா நம்ம வண்டி டிரைவரு வேறு ஒரு டிரைவரு அவரு வேற பக்கம் திருப்ப போடுறது அவரு வேற பக்கம் போடுறது இல்லடா விட்டவரு சாமி ஆயிட்டா வருது அப்புறம் கூட அவரு பார்த்து அந்த மாதிரி பண்ணாரு அந்த மாதிரி வந்து நம்ம காலையில எவ்வளவு கம்ப்யூட்டர் காப்பாடுறாங்களே இன்னைக்கு வந்து நம்ம வடநாடு கையாட்டு வந்து நடக்கிற நாடகம் வந்து சக்திவான் சாவித்திரி நாடகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாடகம் இந்த நாடகத்தை நீங்கள கண்ணுக்கு பார்க்கணும் கேட்டுக்கொண்டு ஏன்னா மாப்பிள்ள ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு தாகரி தேவை தண்ணி அந்த தண்ணி வந்து தானமா கிடைச்சது அந்த காலம் இன்னைக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் தண்ணி காசு கூட குடி காமே போச்சுங்க நேற்று பாருங்க திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போயிருக்கேன் தண்ணி தேவை அதிகமா இருந்துச்சு நேர கடைக்கு போய் அண்ணே தண்ணி கொடுக்க அப்படிங்கிறேன் தம்பி 2 ரூபா கூட அப்படின்னாரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ தாக தேவை தண்ணி இதுக்கு 2 ரூபாயா அப்படி காசு கொடுத்து வாங்கி குடிச்சேன் குடிச்ச என்ன போச்சோம் குடிச்ச உடனே ஒண்ணு பெருசு வெளியே வந்த மாதிரி கக்க சொல்ல போய் அப்பதான் வெளியில உட்காந்து தம்பி 5 ரூபா கொடுத்து வெளியே போன அப்படின்னாரு கக்கு சுத்தம் சும்மா விடுவானா அப்பதான் யோசனை பண்ணேன் ஆகா ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்றது தாகத்து தேவை தண்ணி இதுக்கு 2 ரூபா கீழே சும்மா போறதுக்கு 5 ரூபாயா 80 தூரம் காலை கெட்டு போச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கால காரியை கேடு பொம்பளை புள்ளைய வெளியே நின்று அப்புறம் பேசிக்கலாமா ஹலோ 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 ஒரு ஜீவன் பாரதா ஒரு ஜீவன் பாடதா
இப்போதாங்க நாடகம் பார்க்குற மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளை வந்து கணக்கே வேறடா. வா சாமி, வாயா வாயா. ஏய் அப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாம இப்போ சரியா போயிடுச்சு. எனக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ஆமா சாமி. ஹலோ 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 ஆ என்னப்பா ஹலோ என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கீங்க, வச்ச கை எடுக்க மாட்டியா? அப்புறம் நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறேன். அப்பாவும் மாமாவா? எனக்கு நெசமானதான் 2 நாள் உடம்பு சரியில்லை. சரி, எதுக்கு இப்போ உன்னை பார்த்தோன்னு சரியா போயிடுச்சு. என்னை பார்த்த உடனே ஆமா. உங்களை பார்த்த எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரி, நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அப்புறம் விக்கி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏமா பார்த்தா தெரியுது இல்லையா நகல என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் தான் நான் வந்திருக்கிறேன், நல்லா விசாரிக்குது. இது ஒரு தப்பா? ஒன்றும் விசாரிக்க வேணாம் நம்ம தான் டெய்லி நாடகத்துக்கு போறோம் ஒன்னாத்தே சரி, அதனால ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்புறம் மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? அப்படியே கூப்பிட்டு 2 பசங்க ஆல்ரவுண்ட் சாமான் அடமான வச்சுட்டு உட்காந்துருக்காங்க என்னை பார்த்தா யார் அடமாலும் வைக்க வேண்டாம்யா. வச்சுட்டு புதுசு வாங்குவாங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம போயிடுமா? போறோம் போயிடலாம். ஆ. நீ இப்படியே நில்லு, உனக்கு விடிய வரைக்கும் வேலை இருக்கு. ஹலோ ஆ சூப்பரா இருக்கு. Yeah.
எதுக்கு நீ 4000 ஓவா சம்பளம் கேட்கற? நீ பாவாடை கழட்டி போட்டா இருந்தாலும் தப்பு கிடையாது. 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி. நீ இங்க 4 லட்சமா? 4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆளுக்கு எத்தனை நாடகம் பேசுவாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் சும்மா 300 நாடகம் பேசுவோம் 4 லட்சம் ரூபாய்க்கு. உன்னை காதலிக்க 1000 பேர் சொல்லாமா? என்ன மழை மழை என்ன
நீங்க வெள்ள பழக்க நீங்க நாட்டினா கண்ணை சுண்டவே கோடி பணமே சென்னையா தோப்பே ஏமா நரம்பு தளர்ச்சி மாத்திரம் போடலையா? என்னப்பா நரம்பு தளர்ச்சி மாத்திரம் போடல, கிட்டு ஆடுறியாமா? நான் எவ்வளவு சிரமத்தை ஆடி இருக்கேன் நரம்பு தளர்ச்சியில் ஆடணும் என்ன பண்ண ஆட்டினாத்தே காலையில நல்லா ஆடுடா அப்பதான் நல்லா நல்லா ஆடுனா டாடி கையில கொடுத்து முடி பேசாம ஆடுடா நினைக்க அப்ப ஆடாத நல்லா இருக்குக்கா நல்லா ஆடுறதா பேபிச்சு வாங்க முடியும் எல்லாரும் ஆடுச்சு ஓட்டில் அவர் ஊர்ல தான் போய் சொல்ல முடியல ஊர்ல தான் சொல்ல முடியல இந்தியா சொல்லிட்டு கேட்டியா வாசாமி ஆடி வரவான்னு கேட்டப்பா வாசம் வரைக்கும் ஆடி வாசாமி அவர் சொன்ன மாதிரி ஆடிட்டு வாங்குறியா ஆடி வரட்டுமா வாசாமி ஆடத்தோட வேற ஓட்டு ஆடுக்க நான் கேட்டவா அது உங்களாலே முடியாது என்னாலே முடியாது. இது ஏன் சேட்டைக்கு விடுங்க வேலை பேசாம கூட வரலாமா வரலாமான்னு தான் சொல்றேன். சீக்கிரமா வா நாலு வாட்டி ஆடி வரவான்னு கேட்டேங்க வாமா, ஆடி மாசத்துக்கு வந்து ஆவணி புரட்டாசி மாசம்ல ரெஸ்ட் தான். எனக்கு ஒரு பிடிய வருது அண்ணன் தம்பிய என்ன சொன்னாலும் நாங்க என்ன காலையில 6 மணி வரல நீ எங்களோட அப்புறம் ஓட
பேக்க தூக்கிட்டு போயிருவேன். நான் ரோடோட அலைய முடியும். சும்மா இருக்கும்போது நாடகம் சும்மா இருக்க மாட்டேங்குது. தம்பி மச்சான் பரவ மச்சான் தம்பிக்கு வந்தா மச்சான் தான சொல்லி பேசுவானே. நீ ஆட்டம் கூட பரவாயில்ல, எங்களுக்கு கையை எனக்கு இதோ பொம்பளை பிடிக்காதா? எப்ப செஞ்சுப்பா அருமையான புள்ள. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் புள்ள. இவ்வளவு நேரம் அரைச்சு நாங்க கூட கண்டுபிடிக்கலையே. நீங்க பாக்கலையா? நாங்க முகரை பார்த்து வாசிக்கிறது இல்ல, ஒன்லி கால் ஸ்டெப் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அதை மட்டும் பாக்குறீங்க? எங்கெங்க பார்ட்ஸ் கரெக்டா இருந்தா அங்கங்க கரெக்டா வாசிப்போம். அப்ப பிள்ளை கீழே மட்டும் பாக்குறீங்க, மேல பாக்குறது இல்ல. உள்ளாவே பாப்போம், முகரையை மட்டும் பார்க்க மாட்டேன். ஓஹோ, மாப்பிள்ளை முகரை பார்த்து போங்க. முகரை பார்க்காம உள்ள கடைசியில அப்புறம் வாங்கி எடுத்துருவீங்க. மாம்சு, நீங்க வேற எதுக்கும் சொல்லுவீங்களா தெரியுது? இல்ல மாப்பிள்ளை, அருமையான பிள்ளை. நல்ல ஒரு அபிநயத்தோட ஆட்டம், நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு பேச்சு. அதே அப்ப இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம கல்ல வாழ்ந்து எப்படி நாளாச்சு? ஏமாமா நீங்க சொல்லுங்க ஒரு வசனம் தங்க பாத்திய இடிச்சியா பேசுறியா? இல்லமாமா, நீங்க சொல்லுங்க ஒரு வசனம். இப்பதான் நாடகம் வர மாட்டேங்குது. நான் தான் வந்து வரும்போது சொன்னேன், இந்த வசனம் வந்து பேசாதீங்க, உடனே சொல்லுங்க அப்படி வெளியே பேசுறீங்க. ஆனா இருந்தா பரவாயில்ல, இந்த புள்ள ஒரு அருமையான புள்ள. இந்த புள்ள எந்த ஊரா இருக்கும், என்ன பேரா இருக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம். அப்புறமா தான் கேட்கணும். அப்புறமா தான் ஓஹோ எங்க வந்ததை காணும், ஒரு இடிச்சதை காணும். அருமாமா பண்ண நிலவே வாமா, வாசமலை கொடிய வாமா, ஓடாத ரயில் பெட்டிய வாமா, மனதை கவர்ந்திருக்க சுந்தரிய வாமா. சுந்தரியவா? சுந்தரிங்க நீங்க வர. ஹலோ ஹலோ, என்ன பேசுறாங்க? ஹலோ, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். ஹலோ, how are you? பாட்டி சொன்னேன். My name is Salini. அருமையான பெருமா. பாட்டி சார் போத்தானே உனக்கு மரியாதை கெட்டு பேர் பாத்துக்க. அப்புறம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நாடகம் நிறைய பேர் இருக்காங்களா? வந்திருக்க நாடகங்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் வணக்கம். நான் யூடியூப் எடுத்துட்டு வாய முதல்ல அடக்கி பேசு. இல்லம்மா, அது என்ன கோத்தா மாமான்னு இருக்க? அம்மா பேர் தானே கேட்டேன். அம்மா பேர் மரியாதை கேட்கலாம்ல? உனக்கு தமிழ் தெரியுமில, எனக்கு தெரியுமில. அது என்ன கோத்தா கோமா? இல்ல, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வரும். அதெல்லாம் வேணாம். காளியம்மாள். அம்மா பேரு காளியம்மாள். ஆமா. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? என்னது? ஃபாதர்.
சந்திக்கவே இல்லைல. ஆமா பாப்பா நான் யார் தெரியுமா? நீங்க யார்? நீங்க எங்க வந்தீங்க? என்ன தூக்க வந்திருக்கீங்க? உன்னை தூக்க பெரிய ஜேசி விடாம வரணும். நான் யார் தெரியுமா? யார் நீங்க? நீங்க தெரியுமா? எங்க வரீங்க? உள்ள இருந்து வந்துட்டேன். என்ன கொலை பண்ணீங்களா? ஜெயில இருந்து பெரிய கேஸ். பிரேட் கேஸா? அதோட பரிசு. சாராய கட்சியா? அதோட பரிசு. பிப்பை கட்சியா? அதோட பரிசு. கஞ்சா கட்சியா? அதோட பரிசு. பிரேட் போட்டியா? அதோட பரிசு. சாமி சிலையை தூக்குனியா? அதோட பரிசு. குண்டை கலவண்டியா? அதோட பரிசு. தாலி அறுத்தியா? அதோட பரிசு. யார் குழப்பை மண்ணெண்ணெய் போட்டியா? அதோட பரிசு. ஏய், அதோட என்ன பண்ணிருப்பீங்க சார்? கற்பனை பேசுமா? காமி, நீ யாருக்கு பிடிச்ச? ஏமா எனக்கு ஒரு ஓட்டு அடிச்சா நான் சொன்னா கேக்குறியா? உன்னை போட்டு மலாக்க பட்டுட்டு ஊர்ல உள்ள கும்பல போற பேசிட்டு வரேன். அதாம்மா எனக்கு ஒரு ஓட்டு அடிச்சா தாங்க. சொன்னா கேக்குறியா? நான் 2 ஓட்டு அடிச்சு வீட்டுக்கு போனேன். என்னாச்சு? அந்த என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா. அச்சச்சோ. என் பொண்டாட்டி சேலைய பாட்டு எடுத்து போச்சு குழுந்து படுத்து கிடந்தா. சரி. போய் கதவை திறந்தேன். உண்மை கண்ணுக்கு நிப்பாட்டு. தெரிஞ்சு நீ போனது போதையில. உனக்கு கண்ணு முன்ன தெரியல. ஆமா. 4 நாள் பாத்தல போயிருக்க. ஆமா. உனக்கு அப்படி என்ன கும்பிட்டு இருந்துச்சு? என் பொண்டாட்டி சேலையாமா சேலை எப்படியா கும்பிட்டு தெரியும்? அதாம என் பொண்டாட்டி தான் படுத்திருக்க. அப்படி போய் போதையில போய் என் பாட்டி கற்பழிச்சு போட்டு பாப்பா. சும்மா விட்டுக்க மாட்டாங்களே. இல்ல கொண்டு உடனே உள்ள பாட்டி இருக்கா செத்துருச்சா? இருக்குது. செத்துருக்கு. அந்த கேள்வி வச்சுட்டாம நம்ம போல போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுங்க? இதை கொண்டு உள்ள வச்சிட்டாங்க. சரி. இபிக்கு 302 செக்ஷன் படி சரி. 255 465 செக்ஷன். ஏய், இது நம்ம சங்க பழைய சங்க நம்பர். அங்கதாங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு சாவு வருது. வேணாங்க அவனை தூக்க ஒரு சத்தம் வந்துச்சு. என் பொண்டாட்டி தான் வேணாங்க, அவன் தூக்குல போட்டு வந்தியே. பொண்டாட்டியா? அப்படி நான் நினைச்சேன். அப்புறம் யார் வந்தது? அவன் என் பொண்டாட்டி வரல பாப்பா. அப்புறம் யார் வந்தா? கடைசியில திரும்பி பார்த்தா என் பாட்டி தான் கத்தி ஒடியாண்டா. இதெல்லாம் நியாயமா பேசுறியா? என்னமான்னு கேட்டாங்க. ஐயோ சாமி சாமி என் வேற தூக்க ஓடாதுங்க ஏமான்னு கேட்கிறாங்க. என் கிழமை கூட இந்த மாதிரி செஞ்சது இல்ல. வேறாடி நொங்க கட்டி விட்டேன். அவனை ஜாமீன வெளியே கூட்டு வந்தா பாப்பா. உன்னை மாதிரி பாட்டியும் பேர் வந்தா மூணு புள்ளு தான் இருக்கு. ஓர் கட்டியா பாரு. அந்த மாதிரி நாங்க கொஞ்சம் மாதிரி அறிவு இருந்தாயா? உனக்கு சூடு சொரவே மானு ரோசம் வெக்கம் அட வெட்டி கூட எடுவட்ட புண்ணாக்கு நீ சோதனையா சோதனை சுத்தம் பத்திக்கிறியா? நல்ல கேளு. அறிவு இருக்கா இல்லையா? நல்ல கேளு. அசிங்கமா இல்லையா? ஒரு ஆம்பளை என்ன ஒரு தண்ணி கட்ட மாட்டாரு நீ ஆம்பளை சிங்கம் அப்படி ஒத்துக்கலாமியா? நாளைக்கு சாக போற தொத்த மாட்ட அடக்கிட்டு அந்த பழி உன் மேல வரப்பட்டுச்சுல. பாப்பா ஆம்பளை எதுக்கு ஆம்பளை இருக்கணும் அது மாதிரி பேசியா? பாருங்க ஊருக்குள்ள வந்து 16 வயசு பிள்ளைகள் நம்பலாம். சரி 60 வயசு கிழவி நம்பலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி 16 வயசு பசங்க நம்பலாம். அதே மாதிரி 60 வயசு கிழவன் நம்ப கூடாது. இப்ப ஆம்பளை நீங்க போய் பொண்ணு பார்க்கறதுக்கு போறீங்க. கிழவனும் கிழவி ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. கிழக்க வெளுத்தாலும் விட மாட்டாங்க. கிழக்கெல்லாம் வெளுக்கலாம் முடியாதுப்பா. இங்க பாரு இங்க பொண்ணு பார்க்க போறேன்னு வச்சுக்கவே பொண்ணு பார்க்க போது எனக்கு 7 வயசு கிழவியை கொடுங்க அப்ப நான் கேக்குறேன். 16 வயசுப்பா செக்க செவர்னு அது ஸ்லிம்மா இருக்கணும் சுண்டனா தெரிக்கணும் என்ன புண்ணா இல்லங்க இங்க அப்படி பாருங்க கேக்குறீல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 16 வயசு பிள்ளை தானே கேக்குற. நான்லாம் பொண்ணு பார்க்க போக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. எத்தனை பொண்ணு? இங்க பாருங்க எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. ஆனா நான்லாம் எந்த மாதிரி பிள்ளை எதிர்பார்க்க தெரியுமா? என்ன மாதிரி? 4 பிள்ளை பெற்றிருக்கிறோம். சரி அந்த மாதிரி பிள்ளை கல்யாணம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம். நீ மனுஷன் நீ முதல்ல கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பிறந்த பொண்ணு யாரா கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு புதுசா இருப்பாங்கல்ல. நமக்கு வேலை மிச்சமாகும்ல. என்ன வேலை? நமக்கு வேலை எல்லா வேலையும் நீ என்னதான் மிச்சமாகும்ல. தெரியல நோகாம போட்டு கிடப்பியா? பாப்பா நாங்கெல்லாம் வந்து என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து ஏங்க பழகுவோம். நாங்களும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுவோங்க. என்னை பொண்ணு வரைக்கும் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன். இல்லன்னு வச்சுக்க ஜாமாமா அத்தனை பாத்துக்கோ. பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏமாங்க சாப்பாடு சுப்ரமே இந்த அரட்டது உருட்டது சத்தம் சவுடலாம் வேற எங்கயாவது வச்சுக்க. உன் சத்தம் கடை சாலி இங்க பாரு. சாலி என்னப்பா? உன்னை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு தான் உன்னை பாக்குறேன் தெரியுமா? இங்க பாரு என்னை பார்த்து அவங்க ஓடின பிள்ளை நிறைய பேர் இருக்காங்க. உடனே பார்த்த நீயா ஒரு ஆளுவோ மண்டையும் நீனு கருவேப்பில இல்ல ஆளும் மண்டையும் சைஸையும் பாருங்க. யார் யாரையா பாக்குறது போட்டேன்னு வச்சுக்க பெண்ண. நான் கருவா பையன். நான் கருவா பையன் தான். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். 2 வருஷம் சொன்ன பார்த்து. ஏமா உண்மை ஒத்துக்கிறேன். இப்ப என்ன சொன்ன வெண்ணையா? அப்படியே சொன்னேன். வந்துருக்கு ஏமா வெண்ணையா? நானு வெண்ணையமா வெண்ணைக்கு முதல் விளக்க தெரியுமா? ஏன் எல்லாம் உலகமே தெரியும் நம்ம எல்லாம் அதானே பேசுவோம். வெண்ணைக்கு முதல் விளக்க தெரியுமா? சரி கேளியா சொல்றேன். வெண்ணெய் எங்க இருந்து வருது? தயிர்ல இருந்து வரும். தயிர் எங்க இருந்து வருது? தயிர் மோர்ல இருந்து வரும். மோர் எங்க மோர் இருந்து பால்ல இருந்து வரும். பால் பால் மாட்டுல இருந்து வரும். மாட்டுனா மாட்டுல இருந்து உங்களை மாட்டு தான் வருது. அப்ப உங்களுக்கு இருக்க வெண்ணெய் எண்ணெய் பிடிச்சி வெண்ணெய் உருளி அடிக்கிற வெண்ணெய் ஆப்பளை சிங்கன்றதை நிரூபிச்சிருங்க. என்னங்க இந்த புள்ளை விட்டு இன்னைக்கு நீங்க தோத்து போனீங்க. நம்ம ராமன் போட்டு போனோம். வெற்றுமானமா? என்னப்பா வெற்றுமான இந்த பையன் சொல்றதெல்லாம் கேட்காத. அவன் கோட் குத்தி வெடிக்க பாப்பான். மரியாதை வாயை பத்தி ஓடி போயிரு. இங்க பாரு நீ வந்து இந்த வெண்ணைக்கு முதல்ல விளக்க தெரியல உனக்கு நீ வந்து வெயிட்டு கேட்டுறீங்க. வெண்ணெய் எங்க இருந்து வருது? இப்பதாமா இருக்குது. அப்புறம் எங்க பத்தி வெண்ணெய் வந்து பேசுறீங்க வெண்ணெய்? உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ பேசு. உனக்கு மரியாதை கொடுத்த அவசியம் எனக்கு இல்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. உங்களுக்கு எனக்கு சண்டை வேணாம். சண்டையா? உனக்கு எனக்கு சண்டையா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க.
முடியும். ஆமாங்க. அதனால அப்பா இப்ப ஒரு விளக்கம் இல்ல. ஆம்பளை எப்ப கூட நம்ம மரியாதை வாழ தெரியுமாங்க? என்னது ஆம்பளை எங்க சிறப்பா தெரியுமா? எங்க நீ நாங்க நாட மாட்டோமா? உங்களோட 10 மணிக்கு மேல நாங்க இருப்போம். என்னைக்குமே கீழே இருக்க மாட்டோம்யா. அப்படிதான் என்ன ஏமா உனக்கு தோற்ற நான் போயிட மாட்டேன். இங்க பாருங்க ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் பைபாஸ் ரோடு. பைபாஸ் ரோடு. பைபாஸ் ரோடு. இந்த ரோடு. ரோட்ல ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். சரி. அவருக்கு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. பைபாஸ் ரோடு தெரியுதுல? அந்த மாமலை இருக்கு நடுவுல போகணும். ஓரமா போகலாம்ல? இல்லம்மா போகும்போது பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. அவங்க காப்பாத்து எது போவாங்க? காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் தான் போகுது. அங்க பொம்பளை போகுது. வாயில அப்படியே வண்ணம் அங்க நிக்காம ஆம்பளை தரமசாலி. என்னது? ஏய் ஒருத்தங்க அடிபட்டாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் தான் வரும் முதல்ல. அதுக்காக ஆம்புலன்ஸ் பெரியவன்னு சொல்லுவியா? ஆம்புலன்ஸ் வரணும்னா ஆம்புலன்ஸ். ஆமா. பொம்புலன்ஸ் பேர் கண்டுபிடிக்கலையப்பா. வைக்க மாட்டாரு. இல்ல மனுஷன் முதல்ல. ஆம்பளை போய் காப்பாத்து. சரி ஒரு இடத்துக்கு நான் வந்து தொலைறேன். நீ ரோட்ல போயிட்டு இருக்கிற. ஒரு துருக்கு தண்ணி போட்டு நடு ரோட்ல கிண்ணுன்னு போறேன்னு வச்சுக்க. ஒரு லாரி இந்த காடி தூக்கி வீசிட்டு போயிருது. என்ன மாதிரி 4 பேர் சேர்ந்து பாவம் ஒரு பையன் எவ்வளவு பேர் அடிபட்டு கிடக்குறான். அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகுது. ஆம்புலன்ஸ் ஓட்டுறதாவே இருக்கட்டும். அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறது யாரு? டிரைவர் நானு. டிரைவர் நீங்க தானே? அந்த டிரைவர் மட்டும் ஆம்புலன்ஸ் கையில பிடிச்சிட்டு வர்ற பிரேக்க. இல்ல. கூட நர்ஸ் பொம்பளை இருக்குதா இல்லையா? அது பொம்பளை பிள்ளை யாரியா? நாங்க தானே. ஒன்னே மாதிரி ஆம்பளை உயிரை காப்பாத்துறது என்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய? நாங்க இல்லாம ஆம்பளை கூட நீ குறுன்னு வந்துட முடியாது. நீங்க சொல்றது வாசம். பொம்பளை பிள்ளை நாங்க வேணுமே. இங்க பாருங்க அந்த ஆம்பளை நரச உள்ள உட்கார்ந்து ஓட்டான ஆம்பளை அவன் மட்டும் ஏத்தமா லாரி அடிச்சானா முன்னே மாதிரி நரசுக்கு நாங்க தான் வைக்கலாம். தெரியுமா? சரி. அதை விட்டுங்க. டிரைவர் யாராவது அந்த பையன் சொல்றத கேளுங்க. இப்ப நம்ம ஓட்டவங்க சாப்பிட்டோம்ல. ஓட்டல் நான் வரலப்பா. எம்எஸ் அண்ணன் மாணிக்கா அவங்க ஓட்டவங்க சாப்பிட்டோம்ல. சரி. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி வெங்காயத்தை போட்டு கலக்கி தோசை கையில ஊட்டாரு பேருனா அது ஆம்லெட்ல அங்க பொம்பையில ஓட்டாங்க. அங்க நிக்கிறாம ஆம்பளை தரமசாலி. சுப்ராம நீ என்னமோ பேசுறதுக்கு தான் பேசிட்டு இருக்க. உன்னால என்னால கத்த முடியாது. அங்க நிக்கிற ஆம்லெட் வந்து தோசை கல்ல ஊத்துமா வாயில ஊத்துவாங்க. அங்கதான் அது பேர் என்ன? சரி ஆம்லெட் போய் தொலை. போன இடத்துக்கு நானும் வரேன். ஆம்லெட் போடுறது சரி. ஆம்லெட் எங்க இருந்து வருது? முட்டை இருந்து. முட்டை யாரு போடுறது? முட்டை கோழி. முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். முட்டை நாங்க போடாம போடுறது ஆம்லெட் ஆப்பாயில் புல் பாயில் கலக்கி இதெல்லாம் எங்க வரும்? அப்ப நாங்க பார்த்து மனசு வச்சு முட்டை போடணும். இல்லன்னு வச்சுக்கவே முடியாது. இருங்க. அந்த பொட்டை கோழி முட்டை உனக்கு சேவல் பண்ற கஷ்டம் இருக்குது. ஒரு பக்கமா 2 பக்கமா அப்படி சேவல் ஏறி இறங்காம பொட்டை கோழி முட்டை போடுவேன். ஏங்க மாமா அந்த சேவல் சவுண்ட் போட்டு ஒன்ஸ் போர் மாமா இன்னொரு தடவை. எவ்வளவு சிரமம். ஏன் தாய்லாந்துல போய் கத்துற இதுல வந்து கத்து. இது வெறி எடுத்த சேவல் மாதிரி தெரியுது. அந்த சேவல் ஏறி இறங்க பொட்டை கோழி முட்டை போடுது. இதெல்லாம் தப்பான விஷயம் கிடையாதுங்க. சேவல் சேர்னால வந்து பெண் கோழி வந்து முட்டை போடுது. முட்டை போடுதுன்னு சொல்றேன். ஒரு இடத்துக்கு நானும் வரேன். அதே பொட்டை கோழி நாங்க பார்த்து மனசு வச்சோம்னு வச்சுக்கவே. நாங்க மனசு வச்சாதான் நீ சேவலும் அலைய முடியும். நாங்க மனசு வச்சு குப்பரப்படுத்தி வச்சுக்கோ ரெக்கையை தூக்கி போட்டு நீ சுத்திக்கிட்டே தான் அலையணும். அதையும் பார்த்துக்க அப்புறம் என்ன அப்பவும் நாங்க பார்த்து மனசு வைக்க தேவையில்லையா? இப்ப இருக்க நாளடைய காலத்துலயும் கம்ப்யூட்டர் காலத்துலயும் நாட்டு கோழிக்கு தான் ஆண் சேவல் தேவை. நாங்கெல்லாம் பிராய்லர் நாங்கெல்லாம் ஒரு பிளக் இருந்தா போதும். முட்டையை பார்த்தா தள்ளுவோம். தெரியுமா? என்னைக்கு இந்த கறந்த வர முட்டையில ஆம்பளைக்கு திங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த நதி இப்பெல்லாம் ஆம்பளைக்கு யாருக்குமே எந்திரிக்க. என்னது எல்லாம் எங்க பார்த்தாலும் பிரஷரு சக்கரை சோறு. முட்டை போடுறாலும் உனக்கு எந்திரிக்காம சுருட்டு முட்டை திங்கிறனால இல்லையா? நீ தண்ணி ஆன்சு என்னத்தையும் உருட்டி உள்ள தட்டு உனக்கு எந்திரிக்காம கிடக்கிறதுக்கு என்ன சொல்ற? இப்ப அதை விடுங்க. இப்ப நம்ம இவ்வளவு வாய் எழுதி பேசணும் பாருங்க. இங்க வாங்க. இங்க வாங்க போது விளக்கு சொல்லுங்க அப்புறம் பேசுவோம். இந்த மைக்கு என்ன வேணும்? மைக்கு கரண்ட் வேணும். கரண்ட் என்ன வேணும்? கரண்ட். ஐயோ அது பேர் என்ன தம்பி? அது பேர் என்னையா? கரண்ட் ஆம்பிள் பார் ஆம்பிள் பாருப்பா. அவரோட பொம்பி வர போட்டுருக்காரு. நல்ல வாயில பாத்துக்க அப்புறம். எல்லாமே ஆம்பளை தான். ஆமா. ஆம்பளையா? ஆமா. ஆம்பளை நீங்களாவே இருக்கட்டும். ஆம்பளை நீங்க. அது ஏய் நீ உட்கார் திரும்ப முடியுமாங்க? திரும்ப பாக்கியா? புள்ளா ஏடா. நீ உட்கார் திரும்ப முடியுமாங்க? நான் திரும்ப கொப்ப போய் இந்த ஏரியா பறிச்சு ஆயிடுங்க. ஏமா அவனாவே புரியுதா? ஏய் நான் மைச்சல் சரிங்க. ஏங்க இரவு போறது கூட ஆடுறீங்க. அந்த வந்த பார்த்து பாட்டு கேட்ட பார்த்து போட்டு போட்டுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. இறங்கி வர பக்கம். அதெல்லாம் சொல்லாது என் இலைக்கு யாரும் பார்க்கல.
ஆட்ட மாத்தா பார்த்து பாட்டு கேட்டா பார்த்து அவன் ஆரம்பிங்க. என்ன வடகரா வடகரா ஆட சொல்லுப்பா நேராச்சு நேராச்சு அவங்க வரதா இல்லையா ஆடு பாப்பா ஆட்டை பார்த்து பாட்டு கேட்டா ஆடு சொல்றேன் நீங்க பாப்போமா சரி, நீ ஒரு ஆள் நாடகம் எடுத்து போகிற எல்லாம் செவனிக்கிறாங்க. அப்படி இருக்கு ஜாமி ஆடு ஒப்படே நான் 7 வயசுல என்ன வித்தவன் வந்திருக்காரு. ஏய், நான் வந்து விட்டமா? எனக்கு இதுவரை கேட்ட போது அப்புறம் ஆட்ட மாத்தா பார்த்து பாட்டு கேட்டா பார்த்துங்க. அப்படியே மறந்துட்டான். இது வேணுமா? நான் ஒரே ஒருத்தர் தான் இருப்பேன். யார் என்ன எனக்கு மாறாது. எனக்கு மாறக்கூடாது. நான் 7 வயசுல என்ன வித்தவன் சும்மா நிக்காதீங்க. அப்பா என்ன பண்ணி உட்கார்ந்திருக்காரு? நான் உன்னால முடிவு பண்ணிக்கிறேன். சும்மா நிக்காதீங்க. இது போட்டிருக்கேனே. மத்தவங்க அம்மா குட்டி ஆயிரா பாரு, ஓர கட்டையை தான் பாரு. பாட்டை மாத்தி பாடுவா. சும்மா நிக்காதீங்க. ஐயோ, ஏடா ஏடா அடியில் உட்காந்து பாருங்க ஐயோ கேட்பாரு வேற சொல்றேன் நான் நீ சொல்றேன் நீ சொல்றேன் ஆ நான் பக்கத்துக்கு இதுக்குள்ள உட்கார்றேன்டா. ஆ கட்டி போடு கட்டி. என்ன பாரு. பப்பன் சுப்ராம் சம்பளத்திலிருந்து 500 ரூபாய் பிடிக்கப்படும். ஏய், கட்டி. இன்னொரு மணி முடிச்சா சுத்தமா சம்பளமே கொடுக்கும். நீ கட்டி வச்சு சம்பளம் தான் எனக்கு. இல்ல மனுஷானி முதல்ல. அது என்ன பொம்பளை அவங்க திரும்ப நேரம் பத்தி என்ன கட்டி பிடிக்கிற? சரிங்க. இன்னைக்கு நீங்க அருமை ஆடுறீங்க. பொம்பளை பார்த்து புதுசு புதுசா பண்ணாத. என் கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. சரி, புரியுது. ரோட்டோர வீட்டுக்காரி ஒரு வீட்டுக்காரி ரோசாபுர வெக்கக்காரி ரோசாப்பூர் அவிக்கக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாபுர வெக்கக்காரி ரோசாப்பூர் அவிக்கக்காரி இவ காவேர கொண்டக்காரி காலோர கொண்டக்காரி இவ கட்டியான பல்ல கட்டிக்காரி கட்டியான பல்ல இவ கட்டிக்காரி என் சாரி கட்டிக்காரி கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை நல்ல ஆறு அவ்வளவுதான் நல்ல பாரு உங்க ஊர் பேரை தெரிஞ்சுக்கலாமா ஆமாண்ணே அது ரொம்ப சிரமப்படாது வேஷம் போட்டு அவசரம் போடாம இப்ப டைட்டிலே ஓடணுமே ஐ லவ் யூ. டைட்டிலே ஓடணும்னா அது எழுதுது கொண்ட
மேல கொண்ட போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்டே மேல போட்டு கொண்டு கொண்டே மேல போட்டு அது எங்க கொண்ட போட்டாலுமே நீ எந்த கொண்ட போட்டாலுமே உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அமகரூர் எனக்கு சிம்புராமன் நான் இவ்வளவு தூக்குவேன் சரியா? கையில கையில கொடுத்துறேன். உங்க நாளைக்கு எதை கூட்டிட்டு இருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து இருக்குன்னா காப்பாத்துக்கு தான் கூட்டிட்டு இருக்கு. இந்த பையன் கொஞ்ச நேரம் கூட ஆட முடியுமா? நீ இது மாதிரிலாம் ஆட வேணா, நீ 2 காலம் தூக்கிட்டு ஆடு. 2 நாளைக்கு தூக்கிட்டாடா. நீ என்ன பண்ணாலும் ஆசைப்படுற? இல்ல மாமா, நான் இப்பதான் யோசனை பண்றேன். இந்த மாதிரி பேண்ட் போட்டு வைக்கிறேன். எப்படி விரிச்சாலும் இந்த பேண்ட் கிளியாது. எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம். கேமமா இதே மாதிரி நான் அதே மாதிரி அதான் போட்டி சும்மா இல்ல குப்பராட்சி போட்டு எப்ப எள்ளு டீயை கொண்டு வாடா, இவனை கொண்டுலாம். ஏய், நீ ஆடுறப்ப உட்காந்து படுத்து ஆடுவியா? படுத்தாண்டுமா ஆட முடியாது, ஆட முடியாதுல. குப்பரப்பட்டு இவெல்லாம் முறைச்சிட்டே இருந்தியல்ல. ஏன்னா இப்ப வச்ச ஸ்டெப் இந்த புள்ள உள்ள ஆட போதா? உள்ளாட்ல எப்படி நாங்க வாசிக்கிறது? புள்ள வெளியே வந்து ஆட சொல்லுங்க. இந்த புள்ள வாட்டில உள்ள போட்டு நாங்க எப்படி அவரு சொல்லிட்டு போயிருவாரு, வாசிக்கிறது நாங்கள. வாமா நான்
அவர் நேரம் உன்னை பார்க்க பின்னாடி காமிச்சா எப்படி கூட்டு முண்டை பின்னாடி காமிச்சு சொல்லுங்க இனியா நான் அப்படிலாம் ஆட மாட்டேன் உனக்கா இன்னைக்கு நான் தோது பண்ணிட்டு இருக்கேன்ல நான் சைஸ் பார்த்து ஆடுவேன் என்ன என் குண்டி மேல குளிர்க்க குமரா உன் குண்டில இருந்தாலும் குன்று மேல குமரிக்கும் இல்ல ஒத்தடியா இருக்கிற டைட்டா இருக்கு மெதுவா தான் இருந்துச்சு பரவாயில்ல நானும் இந்த புள்ளை என்னமோ நினைச்சேன் எல்லாம் துண்டை சொல்லிட்டு கூட ஆடிடுச்சு இல்ல பரவாயில்ல இதெல்லாம் யாரும் ஆட சொல்றது இல்ல இல்ல இதெல்லாம் வந்து நீ இதுல ஃபுல்லா சரி நான் நீ சொன்னா செய்ய மாட்டேன் ஆமா ஏன்னா சிலைய வச்சாலும் பண்ண மாட்டேன் நான் மத்தால ஐ லவ் யூ கொடி நான் சான்ஸ் ஏங்க பரவாயில்ல அண்ணே லவ் பண்ணனே அண்ணே இதெல்லாம் என்ன முறை முறை முண்டை ஏங்க காதல் பண்ணுங்க யாரும் நீ தான் பண்ணு ஆமா அன்பே என் ஆறு வீடு என் பசி திருக்கிற பழைய சொத்து பாடியே என் எச்சிட்டு கருகிற பச்சை மிளகாயே ஷாலே அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக நீ பிறக்க வேண்டும் நான் பிறந்து நான் ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும் முன்னாடி உடச்சுட்டாங்களா பாய் பேரு இல்லையம்மா நீ குளித்து அம்மனத்தோடு வந்து என் முன்னாடி நிற்க வேண்டும் நான் அம்மன் மணிக்கு ஒரு ஆள் இருக்கான் அது முன்னாடி அம்மன் பண்ணா போறோம் என்பதை கண்ணாடியா போறதா எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்ணாடி உடச்சுன்னு பாத்துக்க மயக்கம் என்ன உங்கள் மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் மயக்கம் என்ன உங்கள் மௌனம் என்ன
அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? நீங்க தான் சாட்சி. சரி. இவன் நம்ப முடியாது, விட்டு ஓடி போயிருக்கான். அதாவது நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காதலிச்சு கல்யாணம் பண்ணி இங்கேயே கொள்றேன். அதை முதல்ல செய்யுங்க. கற்பனையே சொல்லு. ராணே, உள்ளவளான ரஞ்சையே மாமனே, ஒன்று விட்டு என்ன பிடிச்சு, என்ன விட்டு ஒன்று பிடிச்சு, ஆண்டவனாலே நான் உனக்காகவே. இந்த மாதிரி பொம்பளை பொழுது காதை நம்பி ஏதோ ஒருத்த பின்னாடியே அலையிறானோ இந்த கேள்விதான். போக்கத்தை வாய்க்கு பொறியறத கூட கிடைக்காது இல்ல. ஆமா, பொட்டை நம்பர் உனக்கு கட்ட கூட முடிஞ்சாண்டுக்குல. ஆமா சார். சொன்னா யாரு கேட்கிறாங்க? ஆமா, இந்த மாதிரி பொம்பளை பொழுது காதை நம்பி நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து நானும் ஒரு ஆளாமா. எப்படி தெரியுமா? எப்படி சார்? பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது கேட்டாலே துள்ளி வருவதில் அழகு போய் தூது சொல்ல மாட்டாயோ.
இந்த பாடலை பாராட்டி எனக்காக 50 ரூபாய் என்று வருகிறார்கள். அன்னாருடைய தலைப்பு சார்பாக நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம். அன்பு சாரசி பெருமக்களே, இதுவரை எங்கள் வப்பன் டான்ஸ் காமெடி வாய்ரசர்கள். இனி வருவது சத்தியவான் சாவித்திரி கதை துவக்கம். முக்கியமாக சொல்ல போனா பெண்களுக்கு ஏற்ற நாடகம் தான் இந்த சத்தியவான் சாவித்திரி. கைகாட்டி சேர்ந்த வேலுமணி அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக அன்பு கௌரவிக்கிறார்கள். கலைக்குள் சார்பாண்டி. ஏன்னா பெண்களுக்கு ஏற்ற நாடகம் தான் இந்த சத்தியவான் சாவித்திரி. பெண்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று எடுத்துக்காட்டுக்காகத்தான் நீங்கள் சங்கராசன் உருவெடுக்கிற சத்தியவான் சாவித்திரி நாடகத்தை நீங்களா விடுமுறை கண்டு பார்க்க கேட்டுக்கொண்டு